அன்பான மக்களே, நம்மளோட காவேரி இருக்காங்க இல்லையா, லட்சுமி பிரியா, அவங்க வந்து ஒரு சூப்பர் விஷயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேற்று நடந்திருக்கு. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்களா? இந்த காஸ்டியூம் வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெண்ணிலா பிடிச்சி தள்ளி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த காஸ்டியூமு. அதில் வந்து செம்மையாக வந்து சூப்பராக ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சாத்திகாலேருந்து, நம்மளோட வைசாலியிலேருந்து, கங்காலேருந்து எல்லாருமே வந்து சூப்பராக ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளோட காவேரி பாருங்களேன், அவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷனுங்க. கண்ணிலே பேசுகிறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபைட் சீன் தான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. அது மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. மற்றவங்க என்ன ரீல்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஞாபகம் வராது அப்படிங்கிறது. இந்த பக்கம் வந்து இந்த போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க. இன்றைக்கி ப்ரொமோவில் வந்து காவேரி வீட்டுக்குள்ளே வர்றாங்க இல்லையா, அந்த அந்த சீனும் அதோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள். இந்த பக்கம் வந்து விஜய் வந்து குமரன்ட்ட வந்து நான் காவேரிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த இது விஜய் காவேரி உண்மையாகவே பயங்கரமாக நடிக்கிறாங்கங்க. அவ்வளோ அதாவது டைரக்டர் சொல்கிறது ஒரு பங்கு அப்படின்னா, இவங்க 4 பங்கு நடிக்கிறாங்க அப்படிங்கிறதான். விஜய் வந்து அந்த ப்ரொமோலேயே எவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஃபைட்டு, ரொமான்ஸுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஃபீலு, ஐயோ அப்பப்பப்பப்பா அந்த மாதிரி இருந்ததுங்க. அழுகிறாரு, செம்மையாக அழுகிறாரு. காவேரி வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் மூஞ்சியை பார்க்கணும். அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இறங்கி வராரு. அதுக்கப்புறமா காவேரி என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?